கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 5ஆம் மாதத்தில் நாம் 3ஆம் வாரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். அவருடைய கிருபை நம்மை தாங்கும், நம்மை நடத்தும், நம்மளை போஷிக்கும். அவர் கிருபை போகும் என்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நம்மை அவர் நடத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போலவும் ஒரு தந்தை சுமப்பது போலவும் நம்மை சுமந்து கொண்டு வந்தவர். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் அவர் நடத்தி வந்தபோது அவர் கால் வீங்கவும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு பலவீனம் ஏற்படாதபடி கர்த்தர் அவர்களை நினைத்த காரியங்கள், அவர்களை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்காக நிறைவேற்றி கொடுத்து அந்த கானான் தேசத்தை சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நாமும் அவர் சமூகத்திலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது பரம காணனை நாமும் சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. நாம் சில பாடல்களை பாடி ஒரு பாடல் பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், அவருக்கே நாம் துதி ஸ்தோத்திரம் எடுப்போம். கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடுவாராக. ஆமென். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா, உன்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, இந்த தேவத்தில் பாக்கியவான்கள் என்று சொல்கிறப்பா, நீ ஆசீர்வதிக்கிற தேவைப்பட்டார். Say
அல்லேலூயா. அவரை ஆராதிப்பதே நம்முடைய தூதலாக இருக்கணும். அவரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிப்பதே நமக்கு ஸ்லாக்கியமாக இருக்கணும். அவர் ஆராதனைக்குரியவர், ஆராதனைக்குரிய அவர். அவரை ஆராதிக்கும் போது அவர் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர். அவரை ஆராதிக்கும் போது நமக்கு ஆனந்தம் கொடுக்கிறவர். அவரை தொழுது கொள்ளும் போது, ஆராதிக்கும் போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் கரங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை வாக்கு தத்துவத்தின்படி, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி நமக்கு இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போது கூட நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்பா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த 3வது வாரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இவ்வேளையிலிருந்து ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. பாடல்கள் மூலமாகவும், சாட்சிகள் மூலமாகவும், வார்த்தை என்னும் மன்னாவின் மூலமாகவும் ஆண்டவரே எங்களை போஷித்து எங்கள் இருதயங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் இளைப்பாற செய்து ஆண்டவரே நாங்கள் என்ன வேதனையோடு, என்ன ஏக்கத்தோடு, என்ன ஆண்டவரே நிந்தையோடு வந்திருக்கிறோமோ அது எல்லாமே ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து ஒரு நன்மை கிருபையும் ஆண்டவரே வருகிற வாரங்கள் முழுவதுமாக எங்களை நீ தொடர்ந்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்துக்குள்ளாக, தேவ மகிமைக்குள்ளாக, தேவ சித்தத்தின்படி எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமது சித்தத்தின்படி எங்களை நீர் வழிநடத்தி ஆசீர்வதியும். துதிய மகிமை யாவரும் ஒருவருக்கு எடுக்கிறோம். கர்த்தர் மீட்பர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்பா. எஜமானனே என் இயேசு ராஜனே. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே
அகமகிழ்ந்து களி அப்பாவும் சன்னதியில்தான் அகமகிழ்ந்து களி எப்போது உம்மை காண்பேன் நான் எப்போது உம்மை காண்பேன் தேங்குதையா என் இதயம் தேங்குதையா என் இதயம் எஜமானனே என் இயேசுராஜனே ஏக்கமெல்லாம் உம் திட்டம் செய்வதுதானே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் திட்டம் செய்வதுதானே என் தேச எல்லைக்கும் அப்பா நீ ஆள வேண்டும் என் தேச எல்லைக்கும் அப்பா நீ ஆள வேண்டும் வறுமை எல்லாம் ஆகணும் தேசத்தின் வறுமை எல்லாம் ஆகணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் எஜமானனே என் இயேசுராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் திட்டம் செய்வதுதானே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் திட்டம் செய்வதுதானே எஜமானனே அல்லேலூயா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் கர்த்தருடைய சித்தமே. அவருடைய சித்தத்தின்படி நம் வாழ்நாளையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட உங்க கிருபை என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளிலும் கூட நம் போகையிலும் வருகையிலும் நம் வேலை ஸ்தலங்களிலும் நம் வாழ்க்கையிலும் நம் ஊழியத்திலும் நம் சபை காரியங்களிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை மாத்திரமில்லை என்றால் நம்ம ஒன்றுமில்லாமல் பொருளாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேற்றுகிறது, ஒவ்வொரு நாளும் நம்மளை காண்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்தவர். இந்த கைவனோ நல்ல கரங்களை தட்டி தேவனை உயர்த்தி நம்ம பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே ஆராத நல்ல கிருபையே 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 ஆராத நல்ல கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
கிருபை ஆமென். எல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிலே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிலே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபைதான் தாங்குகின்றது கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபைதான் என்னை தாங்குகின்றது கிருபைதான் என்னை உயர்த்துகின்றது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையான தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பாடல்கள் மூலமாக ஆண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே உம்முடைய பிரசன்ன மகிமை ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவரே அசைவாடட்டும் ராஜா. ஆண்டவரே அபிஷேக ஆவி, அற்புத ஆவியை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே மனபாரத்தோடு வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே சஞ்சலத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு இலைப்பாறுதலை கொடுத்து இருக்கும் அது மீனமான நேரத்தில் நீங்களே ஆண்டவரை வழி நடத்தி எங்களை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. தாசனை மறுத்து கொடுக்க போற செய்திக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வார்த்தை இருக்க போது காதுள்ள நாங்கள் கேட்டு அதன் பிரகாரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் ஒப்புக் கொடுக்க இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீது இருக்கிற நேரத்தை நீர் பயன்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரும் கரம் இருக்கட்டும், உன் வஸ்திரம் தொடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு கரமும் கரத்திலும் ஆண்டவரே தொடும்படியாய் இந்த ஆராதனை உன் வஸ்திரம் கடந்து வரும்படியாய் பரலோகத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஓ ரீ காபாரானா சபாலா பலபலபா ஓ ரீ காபாரா பரபா. ஆண்டவரே ஆவியானவரே நீ அசைவான ஆண்டவரே. ஓ ரீ காபாரானா சலா லக்காரா சனா மறுபரியா. ஆண்டவரே ஆவியானவரே தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஜீவனுள்ள ஆராதனை, செத்த தெய்வத்தை வணங்கவில்லை, நான் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இனி எங்களோடு இடப்படும் அப்பா, எங்க குறைகளை நிறைவாக்குங்க, எங்களை மானவ விருப்பத்துப்படி நீ செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை பாடாமல் நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரை நான் ஓடுவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, நம்புவாங்களே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. உம்மை பாராத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே,
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளீடும் புறமீடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளீடும் புறமீடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானே, பொன்னாக விளம்பச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானே, பொன்னாக விளம்பச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்திடுவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்திடுவேன், ஆராதிப்பேன் உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலசுதல் எண்ணியே தண்ணீரின் துருத்தியில், என் அலசுதல் எண்ணியே தண்ணீரின் துருத்தியில், உய்த்து நன்மை தருபவரே, பாடுவேன் நான் எல்லா நாளுமே, தாளில் வைத்து தருபவரே, பாடுவேன் நான் எல்லா நாளுமே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. அவர் தேடாத மனுஷன் இல்லைன்னா மனிதனே இல்லை. அவர் தினமும் தேடிக்கொண்டு இருக்கணும். அவர் தேடினால் நீ செய்வதெல்லாம், நீ சொல்வதை, அவர் கொடுக்குறதெல்லாம் வாக்கிய செய்வார். நீ எது எது கேட்குறியோ அதெல்லாம் வாக்கிய செய்வார். அவரை தேடணும். அவர் தேடி வரவங்களுக்கு தான் நன்மை பெருகும். அவர் தேடி வரவங்களுக்கு தான் பாக்கியவான். அவர் தேடி யாரும் வர்றதில்லை. ஏனதான வரக்கூடாது. ஒரு சபைக்கு வரணும்னா ஏனதான வரக்கூடாது. பயபக்தியோடு அவர் என்ன செய்யறதுமா, பயபக்தியோடு வந்து என்னை ஆராதிக்கும் போது நான் விருப்பதுபடி நான் செய்வேன். ஹல்லேலூயா. என் முன் விருப்பம் எதுவோ அதை செய்வார். கண்டிப்பா செய்து முடிக்கிற தேவன். அவர் கல்லு மரமும் இல்லைங்க. அவர் மரித்தன் சதா காலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன தேவன். அவர் போல நல்ல தேவன். அதான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவரில் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதிலும் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதிலும் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். சொல்வோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதும் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம்.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதும் ஒரு வாழ்வு அவர் அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு நமக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரே கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாக என்ன செய்வோமே? நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அவர் அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அது பலனால் என்று அறிவோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அது பலனால் என்று அறிவோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, இதற்கு பலனை கொடுத்திடுவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவே ஒரு வாழ்வு அவர் அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவும் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்காக வாழ வேண்டும். ஒரு நாள் தான் வாழ்வு, இந்த பூமியில ஒரு நாள் தான் வாழ முடியும். ரெண்டாவது அவரோடு வரும்போது தான் வருவோம். அல்லேலூயா. நம்ம அவரோடு வாழ்வோம். ஊழியம் செய்ய பாக்கியம். ஊழியம் செய்வது சும்மா இல்லை, அது பாக்கியம். ஒரு நாள் என்ன செய்வது, அதைக்காக பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனான்? ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? ஏசையா, இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? சோற்று போக நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோற்று போக நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீர் கணக்கு வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஏசையா, கண்ணீர் கணக்கு வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே.
பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இசையா இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறு வேலையெல்லாம் தகட்டம் போல சுமந்து சென்றேன், இசையா தடுமாறு வேலையெல்லாம் தகட்டம் போல சுமந்து சென்றேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இசையா இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, பல சதுர்த்தி என்னை போதலாம், என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீரே, பல சதுர்த்தி என்னை போதலாம், என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தீரே, உள்ளத்துக்குள் என்னிடையே இதற்கு என்ன தருவேனா, இசையா உள்ளத்துக்குள் என்னிடையே இதற்கு என்ன தருவேனா, எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இசையா இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, மகிமையின் பாதையில் தகப்பனே உண்டோரில் சுமந்தரை நான் மறப்பேனோ, சுமந்தரை நான் மறப்பேனோ, சுமந்தரை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. தனிமையில எப்போதும் நீ தனிமையில இருக்கிற, அழுது கொண்டு இருக்கிற, ஆண்டவரே நான் தனிமையில அழுது கொண்டு இருக்கிறேன், என் கண்ணீரை நீ காண்ப மாட்டியா, இது உன் கேள்வி உண்டு. நீ தனிமையில எப்போதும் அழுது கொண்டு இருக்கிற, ஆண்டவர் சொல்ல, நீ அழாத மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடைய கோலும் தடியும் தேற்றும். ஆண்டவரே கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணீரோடு வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே அவன் களிப்பாய் மாற்றாண்டவரே, அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டாண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற குடும்பம், நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அதுவரே இந்த பெதஸ்டா அது ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த சபையில பெத்தல் ஆசீர்வாத சபை மூலமாக வந்திருக்கிற ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கப்பா. ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன், இவங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே. ஆபிரகாம் ஆண்டவரே, யோபுக்கு உபத்திரம் வந்தது, அவன் எப்படி பாடுபட்டான், ஆசீர்வாதத்தை 2 மடங்கு கொடுத்தது போல ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருமப்பா. வேதனை நீங்கி சுகமா இரு என்று சொன்ன தேவன், அவங்க எண்ணங்கள் இயக்கங்களாம் அவங்க எண்ண விருப்பத்துப்படி செய்யும்படியால் இந்த ஆராதனை ஆண்டவரை வந்திருக்கிற ஜனங்களை ஒவ்வொரு கண்ணோக்கி பாருமப்பா. அவங்க குறைகளை நிறைவாக்க ஆண்டவரே, அவங்க பாத்திரம் வரைந்து நிரப்பட்டாண்டவரே, அவங்க பாத்திரம் வழிவிட்டு அனுப்பட்டாமப்பா. எந்த இயக்கத்தோடு வந்திருக்கிறாரோ ஆண்டவரே, என் இயக்கம் இன்னும் நிறைவேற்றல ஆண்டவரே, நீ என்று கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்க, என் இயக்கத்தை ஆண்டவரே எண்ணங்கள் நிறைவேற்றி கொடுக்கல ஆண்டவரே என்று நினைத்து கொண்டு இருக்காது. என்ன மேக்கமெல்லாம் அவர் சீக்கிரம் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றி தருகிற தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனிதன் கைவிடுவான், சொல்லிட்டு கைவிட்டுவான், ஆனா என் தேவன் ஒரு நாளும் கைவிடாத தேவன். இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார்.
ஹalleluya. யாவரும் எழுந்து நின்று ஆராதனை செய்வோம். ஹalleluya, ஹalleluya. தூய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபையின் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான பாகமம் 33 அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாரத்திலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நாம் தியானித்து இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுகிறோம். எல்லா சபைகளிலும் வருடத்தில் இந்த வாக்குத்தத்தை ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து அந்த வருடத்தில் அந்த நாளிலே சொல்லிட்டு அதை விட்டுவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூற மாட்டாங்க. ஆவிக்குரிய சபையில் எப்பவுமே வருடந்தோறும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாங்க. மேக்சிமம் சில சபைகளிலே இந்த வாக்குத்தத்தத்தை அடிக்கடி உரிமை பாராட்டுவாங்க. அந்த உரிமை பாராட்டினா தான் நம்ம சுதந்தித்து கொள்ள முடியும். வருடத்தில் 365 நாட்கள். அப்போது அந்த 365 நாட்களிலும் நாம் இந்த வாக்குத்தத்தத்தை வாயினாலே அறிக்கையிட்டு அதை நம்ம சுதந்தித்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நம் சபையில் இருக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வைத்து இந்த வாக்குத்தத்தினாலே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு வாரத்திலே மாதத்திலே அடியேன் ஆண்டுடைய செய்தியை கொடுக்கும் போதெல்லாம் விசேஷித்த நாட்கள் அல்லாமல் மற்ற நாட்களிலே நாம் இதை தியானித்து இந்த ஆசத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நவோடும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. வருடத்தில் இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இதை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சிங்களா, அது மறந்து விடுவாங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒப்பானவன் யார்? உனக்கு மகிமை, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயம் அவரே என்று சொல்லி அந்த வாக்குத்தத்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் மத்தேயு எழுதின 5ஆம் அதிகாரத்திலே அந்த மலை பிரசங்கத்திலே ஒரு 9 வகையான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தில் இருக்கிற அடங்கியிருக்கிற அந்த கருத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் தியானிக்கும்படியாய் நாம் இந்த நாளிலே கர்த்தர் சபையில் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தில் நாம் முதல்ல இருக்கிற 3 காரியங்களிலே நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த 3 காரியங்களிலே ஆவியில் படிங்க சிஸ்டர். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதில் பாருங்க, இந்த 3 வார்த்தையில் வித்தியாசமான காரியங்கள் இதில் இருந்தாலும் அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. ஆவியில் நம்ம எளிமையாக இருக்கணும். ஆவியில் எளிமையாக இருந்தால் தான் நம்ம எதை சுதந்தித்து கொள்ள முடியும்? பரலோக ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்ள முடியும். அடுத்து துயரம் உள்ளவர்கள்
துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் நீங்கள் எதனால் துயரப்படுவீர்களோ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இப்போ ஆண்டவருடைய காரியங்களிலே எப்படியாவது நமக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்படியாவது தடை வரும். நமக்கு அந்த காரியத்தில் ஐயோ ஆண்டவருக்காக நம்ம இதை செய்ய முடியலையே, ஆண்டவருக்காக நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு வகையான துயரம் இருக்கும். உலகத் துயரம் வேறு. உலகத் துயரப்பட்டால் நம்ம வாழ்க்கையை எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கை எதுவும் உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் மாம்சங்கள் எல்லாம் வந்து அழியக்கூடியது. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம படுகிற துயரம் வந்து என் நிமித்தம் துயரப்படுவர்கள் நீ பாக்கியவான்கள் என்றார். இந்த வேதத்தை அந்த மத்திய அதிகாரத்தில் கடைசி அந்த வசனம் அருமையாக இருக்கும். படிக்க அந்த வார்த்தையை, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? துயரப்படுறோம். அப்பா, இந்த காரியம் உமக்காக ஏதாவது ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக, இந்த தேசத்தில் எழுப்பதற்காக நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்போது எங்கள் மேலே குற்றம் சொல்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, தீமையான பாஷைகளால் பேசுகிறாங்க. நமக்கு தெரியாது, பின்னால் அநேக பேர் பேசுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? பாக்கியத்தை, பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பாக்கியம் இருந்து பிளஸ்ஸிங். பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் அநேக காரியங்கள் நாம் பார்த்தோம். இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நாம் ஒவ்வொரு காரியமாக பார்த்து, முதல்ல குற்றம், 2வது பரிசுத்தம், 3வது சமுதாயம், 4வது நேர்வழி, 5வது உத்தமம், 6வது எச்சரிக்கை. இந்த உத்தமம், எச்சரிக்கை கடைசியாக நம்ம இந்த மத்தேயு புத்தகத்தில் இருக்கிற 5ஆம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 111 வசனங்களை நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கடைசியில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம், குற்றத்தில் நாம் மற்றவர் குற்றப்படுத்தாதபடி நம் குற்றத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்முடைய குற்றங்களை, பாவங்களை அவர் மன்னிக்கிறவர். பரிசுத்தம், கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணும்போது அவர் பரிசுத்தர் என்று சொல்லும்படியாய், அந்த பரிசுத்தத்தை நாமும் அடையும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு தோது கொள்ள முடியாய், அந்த பரிசுத்தத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாய், அந்த பரிசுத்தத்தை நாம் அடையும்படியாய் அதை தியானித்தோம். 3வது சமுதாயம். சமுதாயம் என்பது ஆண்டவர் 7:12 அந்த வார்த்தை படிங்க சிஸ்டர். மத்தேயு 7:12, மத்தேயு 7:12 படிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ. சமுதாயத்தில் வந்து மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? நன்மையை செய்வான், தீமையை தான் செய்வான். நன்மை அவனிடத்தில் வராது. நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும் நாம் நன்மை செய்வார். அப்போது அவர் சமூகத்திலே நாம் எதை கேட்கிறோமோ, எதை பெற்றுக்கொள்ளுமோ, அவர் நாமத்துக்கு மகிமை கண்டு நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம படிங்க சார். முதல்ல அந்த வசனத்தை படிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். மனுஷர் வந்து நன்மை செய்தாங்க வச்சுங்களேன், நம்ம வந்து நன்மை தான் செய்வோம், நம்ம நன்மை தான் செய்வோம். ஆனால் தீமை செய்கிற மனுஷை பார்த்து அவங்களை என்ன செய்ய சொல்கிறாரு? அவளுக்கு நன்மை செய்ய சொல்கிறார். சமுதாயம் நமக்கு தீமை தான் செய்யும், எல்லோரும் தீமை தான் செய்வோம். தீமை என்பது அவங்க வந்து ஆண்டவர் அறியாத அனைவரும் தீமையை தான் பின்பற்றி போவாங்க. தீமைக்கு நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். தீமைக்கு நாம் நன்மை செய்யணும். அதுதான் நம்ம அழைத்திருக்கிறார். அதுதான் சமுதாயம். சமுதாயத்தில் நம்ம தேர்ந்து கொண்டார்னா நான் நன்மை செய்யும்படியாக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து நேர்வழி. ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கார்.
அந்த வழியில் எப்போதும் நேர்மையான வழியில் நம்ம செல்லும்படியாய், அந்த நேர் வழியில் நம்ம கடந்து செல்ல முடியாது. கோணலான பாதைகள் இருந்தாலும் ஆண்டவரே என்னை நேர் வழியில் நடத்துங்க. குறுகலான பாதை வரும், அதை நான் தேர்ந்தெடுக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய காரியங்கள், என் குடும்பத்தின் காரியங்கள், என் பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் நேர்வழியை கடந்து சென்று நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நேர்வழி எல்லாவற்றையும் வசந்த நிமித்தம் நாம் தியானித்தோம். இப்போ ஆறாவதாக உத்தமம். உத்தமம் நம்ம வாக்குத்தத்தம் கூட கடந்த மாதம் அந்த உத்தமத்தை கொடுத்து நாம் தியானித்தோம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அந்த உத்தமத்தை குறித்து தியானித்தோம். இந்த வார்த்தையில் இந்த 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-12 வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். ஒரு நிமிஷம் சிஸ்டர். இடுக்கமான வாசல் வழியே உள்ளே பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியே உள்ளே பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வழி விரிவும் வழி விசாலமாக இருக்குது, அந்த வழியாக பிரவேசிகள் அநேகர். அப்போ இந்த உலகத்தில் பாவம் செய்வர்கள் தான் கேட்டின் பிள்ளைகள், பாவத்துக்குரியவன் அவர்கள். பாருங்கள், இடுக்கமான வாசல் வழி உள்ளே உள்பிரவேசியுங்கள், கேட்டுக்கிற போகிற வழி விரிவும் விசாலமாக இருக்குது. இந்த உலகத்தில் பாவம் செய்வதற்கு அநேக காரியங்கள் இருக்குது, அநேக காரியங்கள். பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாகியிருக்கிறான்? பாவம் செய்ய யாரால் உண்டாகியிருக்கான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் சுற்றி தந்தார். அப்போது அவர்கிட்ட நம்ம போக வரும்போது எந்த வழியாக போகணும்? இடுக்கமான வழியாக போகணும். இடுக்கமான வழி என்பது என்ன? துன்பம், துயரம், வேதனை எல்லாம் இருக்கும். அந்த வழியில் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த காரியம் நமக்கு நிலையானது அல்ல. எப்பவுமே அது நம்மக்கிட்ட இருக்காது. அந்த சூழ்நிலை கணக்கு சொல்கிறோன்னா ஆண்டவர் விட்டு, அப்பா தகப்பனே, நான் இடுக்கமான வாசல் வழியாக செல்கிறேன் ஆண்டவரே, அப்பா நான் உத்தமத்தில் நடக்கும்படியாய் தகப்பனே, அப்பா நீர் என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் எப்படி அந்த இடுக்கமான வாசல் வழியே போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம வாழ்க்கையில் எது நடக்குதோ நன்மைக்கு தான் நினச்சிக்கொள்ளணும். நன்மைக்கு தான் நடக்குது, தீமைக்கல்ல. அவர் தீமைக்கு செய்யவே மாட்டார். ஆண்டு தீமையே செய்ய மாட்டார். நமக்கு எந்த காரியம் நடந்தாலும், ஒரு வியாதி வந்தால் உடனே நம்ம முறுமுறுக்கக்கூடாது. என்ன ஆண்டவரே இந்த பலவீனம் வந்துடுது எனக்கு, ஏன் ஆண்டவரே இந்த பலவீனம், ஏன் ஆண்டவரே நான் இந்த வழியாக நான் செல்கிறேன், பலவீனத்தோடு செல்கிறேன். உங்களோட வார்த்தைப்படி நீங்கள் என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் அவர்கிட்ட வாங்கிக்கூடாது. நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட பதில் கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துவீங்கப்பா, இந்த பலவீனெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீ சொன்னிய இறுக்கமான வாசலே உட்பிரவேசிக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அது கொஞ்சம் நிமிஷம்தான் அந்த பலவீனம். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டவர் இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. நீ தாம்பா என் பலவீனன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்தா இந்த பலவீனம் ஒன்றுமில்லாமல் பொருளாகும். கரங்களை தட்டி கத்த நாமத்தை. பலவீனம் என்பது சரீர பலவீனம் மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம், சூழ்நிலைகள், வாழ்க்கையில் நடக்கிற இல்லாமை, வருத்தம், வேதனை, துக்கம், துயரம், இதெல்லாம் ஒரு இடுக்கமான வாசல் தான். ஆண்டை விட்டு நாம் கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்போதும் ஒரு சமூகத்தில் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. நெகட்டிவாக எல்லாம் பாசிட்டிவ். ஆண்டவர் சமூகத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுபவர், நம்ம கேட்பதை கொடுக்கிறவர். அப்போ அவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும். உத்தமம் ரொம்ப அவசியம். வாழ்க்கையில் உத்தமம் ரொம்ப அவசியம். பிரியமானவர்களே, 14 வாசிங்க சிஸ்டர். அப்படியே
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கமுமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிற சிலர். சிலர், அந்த சிலர் யாருன்னா நாம தான். சிலர் யாருன்னா நாம தான். பிரியமானவர்களே, அப்போ அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வழிகள் அந்த நெருக்கத்தில் நம்ம கடந்து செல்லும்போது, அந்த நெருக்கத்தில் நம்ம கடந்து செல்லும்போது கர்த்தர் அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை அந்த அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தித்துக் கொள்ள முடியாது. நம் உத்தமத்திலே நாம் கடந்து செல்லும், உத்தமத்திலே கடந்து செல்லும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிப்போம். அந்த உத்தமமான காரியங்களிலே வாழ்க்கையிலே நம் உத்தமத்தில் நடக்கக்கூடாதபடி மாம்சத்தின் கிரியைகள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் நம் வாழ்க்கையில் இருந்துட்டா அந்த உத்தமத்தில் நாம் கடந்து செல்ல முடியாது. எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். இது அதுக்கு முன்பாக நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உத்தமம் புத்தகத்திலே நாம் கடந்து செல்ல 7ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இதை பாருங்க, ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. இந்த நாளிலே அநேக ஊழியத்தில் நாங்கள் உத்தமமார்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு அவங்க கடந்து வராங்க. அந்த ஊழியத்தில் கடந்து வந்த பிறகு அவர்கள் பல காரியங்களிலே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களிலே அந்த காரியங்களிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கள்ள தீர்க்கதரிசனமான வார்த்தைகளிலே ஜனங்களை அலட்டி கொண்டிருக்காங்க. ஊழியக்காரர் உண்மையுத்தமான ஊழியக்காரனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உண்மையுத்தமான ஊழியக்காரனே என் ராத்தியத்துக்குள் பிரவேசி. இந்த காலகட்டத்திலே அந்த ஊழியத்தை உத்தமம் இல்லாதவர்களாய் கள்ளத்தனமாய் கள்ள காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டு, நான் எல்லா ஊழியக்காரன்னு சொல்ல, பல ஊழியக்காரன் இதில் இப்போ ஒரு போட்டு வரத்துக்கு சிலர் என்று தான் என்ன போட்டிருக்கு. முதல்ல சிலர். அந்த சிலர் யாருன்னா உண்மையுத்தமான ஊழியக்காரர்களாக தான் இருக்க முடியும். அவர்கள் தான் இருக்க முடியும். அந்த உண்மையுத்தமான ஊழியத்தை தங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு கள்ள காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளாமல் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாய் அவர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஓட வேண்டும். பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்கதரிசிகள். அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவிகள். முச்செடிகள் திராட்சை பழங்களில் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களில் பறிக்கிறீர்களா? ஆண்டவர் நரக அந்த ஊமையை சொல்றார் பாருங்க. அப்போ அந்த அவங்களோட கனிகளினாலே நாம் அவர்களை அறிய முடியும். யார் நல்ல கனி கொடுக்குறாங்க, யார் கெட்ட கனி கொடுக்குறாங்க. அப்படி நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ
கெட்ட கனிகளை கொடுக்கும். இந்த ஊழியக்கால் நிமித்தமாக சொல்ல பல மனிதர்கள் இப்படி தான் ஓடுறாங்க, பல மனுஷர்கள் இப்படி தான் ஓடுறாங்க. பணத்திற்காக, புகழுக்காக, பதவிக்காக தங்களை கெடுத்துக்கொண்டு, தன் ஆத்மாவை கெடுத்து கொண்டு நல்ல கனி கொடுக்காதபடி, ஆண்டவத்தில் நல்ல கனிகளை பெற்றுக்கொள்ளாதபடி இந்த நாளிலே பாவத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் நீ ஓடிக்கொண்டிருக்காங்க மனுஷர்கள். பிரியமானவர்களே, அவர்களை கலிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீங்க. இப்போ ஒருவன் வந்து உலகத்திலே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது, தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது, உங்களை அறியாத அறிமுகப்படுத்தி கொண்டு முதலாவதாக அவன் தன்னை குறித்து மேன்மையாக சொல்வானானால் அவன் வார்த்தினாலே அவனுடைய கனியை அறிவீர்கள். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி, நான் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்திருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் எப்படி சொல்லி தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் ஆண்டவர் மட்டும் உயர்த்த மாட்டார். ஆண்டவர் தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவன் தன்னை தாழ்த்துகிறானா, தன்னை வெறுமையாக்குகிறானா, தன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறானா. கர்த்தர் எப்படி பெருமை பாட்டவனுக்கு கர்த்தர் அவர் எப்படி இருக்காரு? எதிர்த்து நிற்கிறார். அவர் தாழ்மையுள்ளவர்கள் தான் கிருபை இல்லையா? அந்த தாழ்மையை நம்ம கனிகளாலே, நம்முடைய கனிகளினாலே நம்மை அறிய முடியும். பிரியமானவர்களே, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். அவன் வந்தவன் நல்லவனாக இருந்தால் அவன் வாயில் நல்ல வார்த்தைகள் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்மக்கிட்டேருந்து ஏதாவது அபகரிக்க வரணும், நம்மக்கிட்டேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வரணும்னா அவன் எப்போதும் தன்னை மேன்மையாக தான் சொல்ல முடியும். எப்போது தெரிஞ்சுக்குங்க. ஒருவர் வந்து ஒரு குடும்பமாகவோ ஒரு மனிதனாகவோ வந்தால் அவன் தன்னை மேன்மைப்படி பேசுகிறான்னு அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கை குறித்து, தன் ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். கர்த்தர் நல்லவர், நன்மையாக தான் செய்வார். அவருடைய நாமத்தை பாருங்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் கூட முதல்ல அவங்க வந்து வரும்போதே வசனத்தை நல்லா அவங்க பேசுவாங்க, நல்லா அப்படியே வசனத்தினாலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு பேசுவாங்க. ஆனால் வார்த்தையில் வஞ்சனை இருக்கும். ஏதாவது நம்மக்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள முதல்ல ஆண்டவர் வார்த்தையை அப்படியே பேசுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வசனத்தை தான் எடுத்து விடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க எப்பவுமே நம்மக்கிட்டேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படியாக தான் ஓடுவாங்க. அது உத்தமன் அல்ல, அது உத்தம வழி அல்ல. உத்தமன் என்பது ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 முதலாம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119 முதலாவது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாகத்தார் பாக்கியவான்கள். இப்போ கர்த்தர் வேதத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது இரவும் பகலும் தியானிக்க அந்த உத்தமத்தை, அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் அதை குறித்து தான் சொல்கிறார். இந்த மத்திய 7ஆம் அதிகாரத்தில், மத்திய 7 நல்ல கனிக்கூடாத மரமெல்லாம் எங்கே போடப்படும்? அக்கினியிலே போடப்படும். நியாய தீர்ப்பு நாளில் அவங்க 2ஆம் உயிர்த்தெழுதலில் அங்கே பங்கு பெற முடியாது, பங்குளோடு ஆக முடியாது. முதலாம் உயிர்த்தெழுதல் 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியாது. ஆனால் அவங்களுடைய 2ஆம் மரணம் பயங்கரமாக இருக்கும். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம 2ஆம் மரணத்தில் பங்குள்ளவராக போகக்கூடாது. சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த உத்தம மார்க்கத்தார் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு நாம் பிரியமாக இருக்கணும், வேதத்துக்கு பிரியமாக இருக்கணும், அவர் கற்பனை கட்டளைகளுக்கு பிரியமாக இருக்கணும். எப்போதும் ஆண்டவருக்குரிய காரியங்களில் முதல்ல நாம் நிற்கணும், முதல்ல நம்ம இருக்கணும், ஆண்டு ஊழியத்துக்கு அப்புறம் மற்றது.
ஒவ்வொருவரும் நம்ம எகிப்தில் புறப்பட்டவர்கள் அனைவரும் நம்ம யாரு? ஊழியக்காரர்கள். அந்த ஊழியத்தை உத்தமம் உண்மையும் உத்தமாக நம்ம செய்யணும். வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்தணும், பலரை ஆயத்தப்படுத்தணும். இந்த வருடத்தில் இன்னும் இந்த மாதம் கடந்து போச்சுன்னா இன்னும் 7 மாதங்கள் இருக்குது நமக்கு. 7 மாதத்தில் அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்கள் அழுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக அழுங்கன்றாரு. ஒவ்வொரு ஆத்துமா நம்ம பிள்ளைகள். கர்ப்ப வேதனைப்படணும் நம்ம. அப்படி ஒரு உத்தமத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கனி கொடா மரம் எங்கே போடப்படும்? அக்கினியிலே போடப்படும். அக்கினியிலே போடப்படும். அப்போ நம்ம நல்ல கனி கொடுக்க முடியாது. ஆண்டவரே, என்னை நீங்கள் தயார் பண்ணுங்கப்பா, நீ தயார் பண்ணுங்கப்பா, என்னை நீங்கள் தயார் பண்ணுங்க. ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்ம அப்புறப்படுத்தணும். ஆண்டவர் சொல்வார், அப்பா, ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் சொல்லுவான், என் உறவினர் ஒருத்தர் மறிச்சிட்டாங்க, நான் போய் அடக்கம் பண்ணணும். ஊழியனா என்ன சொல்வா? ஆண்டவர் சொல்வார், நான் சொன்னேன், என் உறவினர் ஒருத்தர் மறிச்சிட்டாங்க, நான் போய் அடக்கம் பண்ணணும். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அருமையாக சொல், மரித்தோரை அடக்கம் பண்ண, நீ என்னை பின்பற்றி வா. உலகம் மரித்த நிலைமையில் தான் இருக்குது இன்றைக்கு. உலக காரியங்களுக்கு நாம் செல்வோமானால் எல்லாம் மரித்தவனை இப்போ அடக்கம் செய்யட்டும். என்னை பின்பற்றி வா, இயேசுவை பின்பற்றி வா. ஆண்டவர் சொல்கிறல்ல, அந்த பாதை இடுக்கமான வாசல் வழிதான். ஆனால் அந்த பாதை ஜீவ பாதை நமக்கு. அல்லேலூயா. அந்த ஜீவ பாதையிலே நாம் செல்வோமானால் நாம் 2ஆம் உயிர்த்தெழுதலிலே நாம் பங்கு பெறுவோம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். அந்த உத்தமத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உத்தமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். படிங்க சார், அந்த வசனத்தை அப்படி படிச்சுட்டு வாங்க. ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார் நமக்கு. அப்போ நம்ம உத்தமமாய் நடக்கும்போது நிச்சயமாய் அந்த ஞானத்தை நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். நம்ம மாம்சத்தின் படி நம்ம எதை மேற்கொள்கிறோமோ உத்தமத்திலே நாம் நடக்க முடியாது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம சரீரத்தில் இருக்கவே கூடாது. மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையுமோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் தான். அந்த மாம்சத்தின் கனிகள், கிரியைகள், கலாத்தியரில் 17 காரியங்கள் இருக்குது. 17 காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள். அதில் நம்ம ஒன்றில் இருந்தால் கூட அந்த உத்தமத்தை எழுந்து போவோம். அந்த ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம உத்தமத்தில் எழுந்து போவோம். படிங்க சிஸ்டர். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை 6:22 கலாத்தியர் 6:22 படிங்க. கலாத்தியர் 6:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். இருங்க சிஸ்டர், அது என்ன படிக்கிறீங்க? படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் முதல்ல படிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம சரீரத்தில் இருக்கான்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். மாம்சம் 17 வசனத்தை பாசிங்க சிஸ்டர். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும். புரியுதா உங்களுக்கு? மாம்சம் அந்த ஆவி விரோதமாக பேசும். ஆவிக்கு விரோதமாக
நீ என்ன போகக்கூடாது? சபைக்கு போகக்கூடாது, நீ சபை ஊழியங்களை கலந்து கொள்ளக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபித்தா என்ன பெற்றுக்கொள்ள முடியும் உன்னால்? வா உலகத்துக்குள்ளே வா, உனக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன். மாம்சமும் உலகமும் அழிந்து போகும், ஆனால் ஆவி ஆவிக்கு அழிவே கிடையாது. அது எங்கே போகுது? அந்த ஆவி எங்கே போகுது? ஆண்டவர்கிட்ட தேவனிடத்தில் போகுது. நம்ம கொடுத்த விடுத்து அது அந்த ஆவி போகுது. ஆவிக்கு எப்பவுமே அழிவு கிடையாது. இந்த மாம்சம் இந்த ஆத்மாவை கெடுக்கும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வந்து ஆத்மாவை கெடுக்கும். ஆனால் இது பாருங்க, இந்த காரியம் வந்து மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்ச விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்போ ஆவி கெட்டு போவதற்கு காரணம் என்னன்னா, ஆவி ஆத்மா கெட்டு போவதற்கு காரணம் என்னன்னா இந்த மாம்சம், இந்த மாம்சத்தில் கிரியைகள். பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க சார், அடுத்த வசனம் வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எப்படி உணர்த்துறார் பாருங்க. இது பரிசுத்த ஆவியை குறித்து பேசல, இது புது ஆவி. பரிசுத்த ஆவி என்பது நாம் தேவனிடத்தில் பேசுவது. நமக்கும் இருக்கிற அது ஒரு ட்ராக்கு. நம்முடைய ஆவி அந்த மாம்சத்தின் மூலமாக நம்ம போகக்கூடாது. ஆவியும் மாம்சமும் ஒன்று அல்ல. ஆனால் மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு விரோதமாக யோசனை பண்ணும். அல்லேலூயா, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆவியிலே எப்பவுமே அனலாக இருக்கணும். அப்போ ஆவியில் அனலாக இருந்தோன்னு வச்சுங்களேன், இந்த மாம்சம் நமக்கு உள்ளே போகாது. மாம்சத்தின் காரியங்கள் உள்ளே போகாது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் பாருங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகிருக்கின்றன. அவை யாவன? மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியே தான் தெரியும், கண்டிப்பாக தெரியும். உள்ளுக்குள்ளே இருந்தால், ஆவிக்குள்ளே நம்ம இருந்தால், அந்த அனல் இருந்தால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியப்படாது, நமக்குள்ளே வெளிப்படாது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் அவை யாவன்னு சொல்லி ஒரு 17 காரியங்கள், 17 காரியங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். நாளும் நம்ம மாம்சத்தில் தான் இருக்கும், மாம்சத்தில் இருக்கும். ஆனால் ஆவிக்கிட்ட போகும்போது அது வெளியரங்கமாகும். அந்த மாம்சத்தில் இருக்கும்போது ஆவிக்கிட்ட வந்து வெளியரங்கமாகும். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த 17 காரியங்களில் முக்கியமான இதெல்லாம் வந்து வேசித்தனம், விபச்சாரம், வேசித, அசுத்தம், காம விகாரம். இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம மாம்சத்தில் இருக்குது. அப்போ இதை நம்ம செய்யணும் கொள்ளன்னு சொல்லி ஆவியில் போராடும், இந்த மாம்சம் போராடும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அது நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எப்பவுமே ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருங்க, அனலாக இருக்கணும். எப்போதும் ஆவியில் அனலாக இருக்கணும். வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை, ஆவியில் அனலாக இருங்கள், எப்போதும் ஜபத்தோடு இருங்கள். அப்போ எப்போதும் ஜபம் தான், இந்த ஆவி எப்பவுமே அனலாக இருக்கும், வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அடுத்த காரியம் பாருங்க, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இந்த காரியம் வந்து ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கிட்ட இருக்குமா? இருக்காதா? இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம எப்பவுமே ஆண்டவரோட யாருன்னா நம்ம போய் ஒரு கல்லான தெய்வத்தை போய் கும்பிடுவோமா? அப்போது அது மாமிசமோ ஆவியோ இந்த காரியத்தில் நம்ம ஒன்று போயிடும். ஆனால் இந்த முதல்ல படித்த 4 காரியம் நம்ம கூட இருக்கும். முதல்ல படித்த இந்த வேசித்தனம், அசுத்தம், காமகாரம், விபச்சாரம், இந்த 4 விஷயம் வந்து போராடும் நம்மக்கிட்ட. அப்போ நம்ம ஆவியில் அண்ணன் இருந்தால் இது வந்து நம்மக்கிட்ட வராது, நம்ம மேற்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் இதில் வர காரியங்கள் பாருங்கள், விக்கிரகம், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டை, பிரிவினைகள், இதெல்லாம் வந்து நமக்கு எதிராக போராடுகிற காரியங்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் நமக்கு எதிராக போகிற காரியங்கள். அதுக்கு நம்ம பாத்திரமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம அட்டாக் பண்ணுவோம். அப்போ நம்ம ஆவியில் அண்ணலாக இருக்கும்போது நமக்கு இது மேற்கொள்ள முடியாது.
ஆனால் மற்றவர்களுக்கு இது நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். அவன் அவன் மா அவன் வந்து அவங்களுக்கு மந்திரம் வச்சா அவன் போய் மந்திரம் வைப்பான், இது நிச்சயமாக நடக்கும். அவனுக்கு பில்லி சூனியம் வச்சா அவனுக்கு போய் பில்லி சூனியம் வைப்பான். இது மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒற்றுமை. விக்கிரக ஆராதனை நாம் செய்ய மாட்டோம். விக்கிரக ஆராதனை நான் சொல்லியிருக்கேன். விக்கிரக ஆராதனைன்றது ஒரு கல்லை கும்பிடுவது மாத்திரமல்ல, இதுக்கு அடுத்து வர காரியங்கள்லாம் விக்கிரக ஆராதனை. பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினை மார்க்கம் எல்லாமே விக்கிரக ஆராதனை. அதான் முதல்ல விக்கிரக ஆராதனைன்னு சொல்லிட்டாங்க. நாம் போய் கும்பிட மாட்டோம். நம்ம யாருன்னா போய் கல்லை கும்பிடுவோமா? அதான் முதல்ல விக்கிரக ஆராதனை கொடுத்து இந்த காரியங்களே சொல்கிறாங்க. இது புறஜாதிக்குள்ள காரியங்கள். பிரியமானவர்களே, இந்த காரியம் மாம்சத்தின் கிரியைகள். இந்த கிரிகளாலே அந்த அவருடைய உத்தமத்தை நாம் இழந்து விடக்கூடாது. உத்தமர்களுக்கு கத்த துணை என்று அவர் வார்த்தையின்படி நமக்கு கத்த துணையாக இருப்பார். கத்த நமக்கு துணையாக இருப்பார். ஆனால் அதை குறித்து நம்ம கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. எந்த காரியமும் கத்தருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் நம்ம ஆவிக்குள்ளாக இருந்தால் முதல்ல நமக்கு அலாட் பண்ணோம். இது தவறு, இது பாவம், இது ஆண்டு எனக்கு விரோதமான காரியங்கள், இது அப்புறப்படுத்து என்று நம்மை முதல்ல ஒரு அலாரம் கொடுக்கும், எச்சரிக்கும். உத்தமத்திலே நீ இரு, உத்தமத்தை தவறு விடாத, உத்தமத்திலே கலந்துரு, என் உத்தமத்திலே நிலைத்திரு. அல்லேலூயா. அடுத்த காரியங்கள் பாருங்க, படிங்க சிஸ்டர். 21 வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே
அது அன்பு நம்மக்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? சந்தோஷம் பெற்றுக்கொள்ளும். சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். கர்த்தர்கள் எப்பொழுதும் கர்த்தர்கள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர்ல பவுல் எழுதுகிறார். அப்போ நம் அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷமா அடைய முடியும். அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? நமக்கு சமாதானம் கிடைச்சிடும். பாருங்க, ஸ்டெப்பா கொண்டு வர்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அன்பு அவசியம். அந்த அன்பு நமக்கு நிறைந்தவர்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கிடைச்சிடும். சந்தோஷம் நிறைஞ்சிட்டா நிச்சயமா சமாதானமா வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அந்த சமாதானம் யார் கொடுக்கிற சமாதானம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்கிறது மாம்சத்தின் கிரியைகள். உலகம் கொடுப்பது மாம்சத்தின் கிரியைகள். ஆனா அவர் கொடுக்கிற சந்தோஷம் நீடிய சந்தோஷம், நித்திய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம இழக்கவே கூடாது. அந்த உத்தமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உத்தமத்தில் இருந்தால் தான் இந்த காரியம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, முதல்ல அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சந்தோஷம் கிடைச்சிடும். சந்தோஷம் கிடைச்சா சமாதானம் நிச்சயமா கிடைச்சிடும். அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சமாதானத்திலும் அவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீடிய பொறுமை. நமக்கு சந்தோஷம் சமாதானம் வந்துச்சுன்னா அழட்டக்கூடாது. நீடிய பொறுமையாக இருக்கணும். அந்த நீடிய பொறுமை தான் உத்தமத்தை தெரிவிக்க முடியும். நம்ம உத்தமத்தில் நடக்கிற ஆண்டவரை அப்போ அவர் நம்மளுடைய நீடிய பொறுமையை பார்ப்பாரு. நீடிய பொறுமைனா என்ன? நீடிய பொறுமை சொல்லுங்க. நீடிய பொறுமைனா என்ன? பொறுமையிலே நீடிய பொறுமை. ஆண்டவர் தான் எல்லாமே எக்ஸாம்பிள். நமக்கு எக்ஸாம்பிள் அவர் தான். ஆண்டவரை கெத்செமனே தோட்டத்தில் ரோமர் பேரரசு அவர் பிடிக்க வரும்போது பேதுரு என்ன பண்ணுவார்? கத்தி எடுத்து மல்கூசின் காதை வெட்டிடுறாரு. ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அவர் எவ்வளவு பொறுமை மட்டும் நீடிய பொறுமையா இருந்து அந்த வெட்டப்பட்ட காதை அவன் காதருகே ஒட்ட வைத்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறாரு. பேதுரு சொல்றாரு, பட்டயத்தை எடுத்துட, பட்டயத்தினால் சாவான். உன் பட்டயத்தை உரையில போடு. ஆண்டவர் பாருங்க, அவருக்கு உண்டான காரியங்களிலே தன் சீஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கிறாரு. எவ்வளவு ஒரு நீடிய பொறுமை பாருங்க. எப்படிப்பட்ட பொறுமை ஆண்டவருக்கு. எவ்வளோ அவரை அடிக்கிறாங்க, எவ்வளோ துன்புறுத்துறாங்க, எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க, எவ்வளோ காயங்கள், எவ்வளோ ரத்தங்கள் சொட்ட சிலுவையில் அடைக்கிறாங்க. அப்போ கூட அவருடைய நீடிய பொறுமையை காண்பிக்கிறார். அவர் ஆவேசப்படலை. அவர் யார்கிட்டையும் போல என்னை சிலுவை அறையப்படாங்க சொல்லலை. ஆனால் அவருக்கு தெரியும் என்னை சிலுவை அறைவாங்க. எல்லாமே சீசனும் சொல்றாரு. அந்த சீசன் புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு நீடிய பொறுமை, சாந்தம் எல்லாமே அவரிடத்தில் தான் நம்ம அதை பார்த்து தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நீடிய பொறுமை, சாந்தம், அதுக்கப்புறம் தயவு, நற்குணம், விசுவாசம். ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில். இந்த 9 கனிகள் ஒவ்வொரு வாழ்க்கை ரொம்ப அவசியம். இதை பாருங்க, நம்ம எதில் நம்ம அந்த 17 காரியங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த 17 காரியங்கள் மாம்சத்துக்கு நமக்கு தேவையில்லை, வேண்டாம். அது போக மாட்டோம், போகவும் கூடாது. இத்தனை காரியங்கள் மாம்ச கிரியைகள் உலகத்தானுக்கு எல்லாருக்கும் உண்டு.
ஆனா ஆவிக்குரிய நமக்கு அது கூடாது. அவள் கனிகளால அவளை அறிவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கனிகளை நாம் அறிந்து கொள்ள நாம் அவரிடத்திலே அதை கற்றுக்கொள்ள கூடாது, அங்கே போகவும் கூடாது. அல்லேலூயா. ரொம்ப நீடிய பொறுமையா இருக்கணும். ஒருத்தர் தோல்வி வந்துட்டா கூட அதே நினைச்சு ஓடக்கூடாது. இன்றைக்கு 10th படித்த பிள்ளைகள் 4 பிள்ளைகள் சூசைட் பண்ணிக்கினாங்களாம். அநியாயமா அந்த ஜீவன் தற்கொலைக்கு நேராக கடந்து போனது. இது பிசாசின் கிரியைகள். அப்போ அந்த நீடிய பொறுமை இல்லாததினாலே, இப்படிப்பட்ட இச்சை அடக்கம் இல்லாததினாலே மாம்சத்துக்கு அடிமைகளாகி ஆவி ஆத்துமாய் கெடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். பெரிய மாணவர்களே, நாம் எப்போதும் ஆண்டவருக்கு உகந்தமானவர்களை, ஆண்டவர் பிள்ளைகளாய் ஆண்டவர் சித்தமானதை செய்ய அந்த உத்தமத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஓட வேண்டும். படிங்க, 10 வருஷம் படிங்க. அப்படியே படிங்க. சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக. அப்ப பொறாமை வந்துட்டா நம்ம வாழ்க்கையில அந்த மாம்சத்தின் கிரியைகள் முதலாவது என்ன இருக்கு? மாம்சத்தின் கிரியைகள் முதலாவதுக்கு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகாரம். அதுக்கப்புறம் 21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதை பாருங்க, இந்த காரியம், இந்த மாம்சக்கிற 17 காரியங்கள் நமக்கு இல்லாதபடி இந்த ஆவியின் கனிகள் 9 காரியங்கள் நம்ம அடையும்படியாய் இந்த 9 காரியங்களிலே முக்கியமானது பாருங்க, வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. அதான் தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாது. தன்னை மேன்மைப்படுத்துவன் கர்த்தருடைய மேன்மை குறித்தே மேன்மை பாராட்டணும். அவரை குறித்தே அவர் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கொடுத்தவன். தன்னை குறித்து மேன்மை பாராட்டுவன் மனுஷன் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேலும் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவும். இதுதான் கிறிஸ்துவ தங்களுடைய ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கணும். ஆவிக்கேற்றபடி நடக்கணும். மாம்சத்தின் படி நடந்தால் மாம்ச கிரியை நம்ம ஆட்கொள்ளும். ஆவின்படி நம்ம நடந்தால் இந்த 9 காரியங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவின் கனியை கேட்டு பெற்றுக்கொள்ள, அந்த உத்தமத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம தயார் செய்வோம். இன்னும் வார்த்தை படிப்போம். யாக்கோபு 1:12 வாசிங்க சிஸ்டர். யாக்கோபு 1:12 சீக்கிரம் வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட நம்ம போய் சேரணும்னா சோதனையை என்ன பண்ணோம்? சகிக்கணும். அப்போ இந்த 17 காரியங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், ஆவின் கனி நம்மகிட்ட இருந்தாலும் இந்த 17 வருகிற இந்த சோதனைகளை நம்ம மேற்கொள்ள தெரியணும். அந்த உத்தமம், அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அப்ப நம்ம எதை பெற்றுக்கொள்கிறோம்? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஆவின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே ஆவின் கனி நாம் பெற்று உத்தமமாக நடக்கணும்ப்பா. ஆவின்கள் பெற்றுக்கொண்டாலே உத்தமத்தில் நடக்க ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார். அவர் கிருபை தருவார். அல்லேலூயா. கடைசியாக நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம்
நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். இல்ல ஃபர்ஸ்ட் 7 வச்சுங்க. 7 வச்சுங்க. அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்ப ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டாலே நம்ம நீதிமான்கள் ஆயிடுறோம். கரங்களை தட்டுவோமா? ஆவியின் கனிகளை பெற்றுக்கொண்டாலே நம்ம நீதிமான்கள் ஆயிரம் பிரியமானங்களே. அப்போ அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தர். அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார். இது தவறு, இது கெட்டது, இது நல்லதல்ல, அது அந்த மாம்சத்து கிரியைகளை பிரிக்கக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார். ஞானத்தை கொடுப்பார். அப்போ நாம் உத்தமமாய் நடக்கணும்னா ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியின் கனியை ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா. எல்லாவற்றிலும் நான் எல்லாரிடத்தும் அன்பு செலுத்தணும். அந்த அன்பை நான் செலுத்தும் போது நான் சந்தோஷத்தின் சமாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஆண்டவரே அப்பா நான் நீடிய பொறுமையா இருந்த மனித தயவை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தயவை பெற்றுக்கொள்ளும் போது சாந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சாந்தத்தை எண்ணத்தில் வரும்போது இச்சை அடக்கம் ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்ட வந்துடும். ஆண்டவர் கரைகளை தட்டுவோமா? ஒவ்வொருவருக்கும் இச்சை அடக்கம் அவசியம். இச்சை அடக்கம் அவசியம். அந்த இச்சை அடக்கம் இருந்துட்டாலே, இச்சை அடக்கம் என்பது ஒரு பொருளை பார்த்த உடனே அதை நம்ம இச்சிக்க கூடாது. பொருள் என்பது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா உங்களுக்கே தெரியும் என்னென்னு சொல்ல காரியங்கள். அசையும் பொருள், அசையாத பொருள் எல்லாம் நமக்கு இச்சைக்குரிய காரியங்களாக தான் இருக்கும். இச்சைக்குரிய காரியங்களாக தான் இருக்கும் பிரியமானங்களே. அது 21 வாசிங்க சிஸ்டர். 21 வாசிங்க. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். செவ்வையானவர்கள் பூமியில வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அங்கே தங்கி இருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடி நிர்மூலமாவார்கள். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்போ ஜீவனுள்ள தேசத்திலே நாம் வாசம் பண்ண முடியாது. ஆண்டவரே என்னை உத்தமமாக நடத்துங்கப்பா. அந்த உத்தமத்திலே ஆவியின் கனியிலே நான் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஜீவனுள்ள தேசத்தில் நான் பங்கு பெற்றவனாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டு சமத்தை ஒப்புக் கொடுப்போம். முக்கியமான காரியம், முக்கியமான ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய காரியங்களிலே எப்போதும் உத்தமத்திலே நீ நாடும்படியா, உத்தமத்தை தேடும்படியாய் ஆண்டு சமத்தை தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டு நிச்சயமாய் ஆவிக்குரிய கனிகளிலே அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, வாசிங்க சிஸ்டர். இச்சை அடக்கம். ஆண்டவரே இந்த 9 கனிகளிலும் நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் அவர் உத்தமர் நாட்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உத்தமர்களுக்கு என்ன தேவை என்று அவர் செய்கிற கர்த்தர். நாம் வாக்குத்தத்தத்தை இந்த போன மாதத்திலே பெற்றுக்கொண்டது போல இந்த உத்தமத்தை நடக்க ஆண்டு கர்த்தர் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய கண்களை மூடுவோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நாளிலே கூட தகப்பனே அப்பா நல்ல கனிகளை கொடுக்க முடியாது அப்பா. தகப்பனே எங்கள் ஊழியத்தின் பாதையிலும் அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியத்திலும் நாங்கள் உத்தமமாய் நடக்க ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க அப்பா தகப்பனே உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியின் கனிகளிலே நாங்கள் ஆண்டவரே அந்த கனிகளை பெற்றுக்கொள்ள தகப்பனே மாம்சத்தின் கிளைகளை அழித்து போட அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ரத்தத்தை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தாவே தகப்பனே. வல்லமலை கரக்கொடுக்க முடியாது தகப்பனே.
எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தை தகப்பனே. அப்பா, மாம்சத்தின் கிரியைகளில் நாங்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடி, அக்கினியிலே போராதபடி தகப்பனே. அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாய். தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே கடந்து வரும்படியா தகப்பனே. அப்பா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படியாய் எங்களை ஒப்புக்கொடுங்க தாவே. கிருபையாய் நடத்துங்கப்பா. உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று சொன்னீரப்பா. சங்கீதம் 119:1 பிரகாரம் தகப்பனே, நாங்கள் உத்தம மார்க்கத்தார் வாழ்வபடியாய் தகப்பனே, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் எங்களை உதவி செய்யுங்கப்பா. வல்லபல கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோங்க தாவே. கிருபையாய் நடத்தி தகப்பனே, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. நாளில் வந்த பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா, பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையோட கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பதி கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து அப்பா, சுரத்தால் சம்பாதித்த பெத்தேல் ஆசை சபையும் சபை பிள்ளைகளையும் இவ்விதமாய் நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறாங்க. நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நல்ல கனி கொடுக்கும்படியா தகப்பனே, ஆவியின் கனிகளிலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து சொல்கிறாங்க. கிருபையாய் நடத்துங்கப்பா. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கத்தால் மகிமைப்படுத்தும். அந்த தேவ பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன், மனைவிமார், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ அபிரதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார்கள். ரத்தத்தாமுடி மறைத்துக் கொள்ளுங்க. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. வளர்ந்த வருகிற வாரத்திலே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, எல்லா காரியத்திலும் தொழில், வியாபாரம், வேலை மற்றும் பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் நீர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ரத்தத்தை நம்முடைய மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. பிசாசுகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மாம்சத்தின் கிரியைகள் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையை நிறுத்துங்கப்பா. கிருபினாலுபடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த கிருபைகளை தாங்கட்டும் அப்பா. பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க தாய். கிருபையை நிறுத்துங்கப்பா. அந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம். எங்களை முற்றிலுமா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. கிருபைகளோட கூட இருக்கணும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மேலுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வேலை மறவாதே. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பரமண்டேக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்குள்ள கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன உடையவர்களே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா.